ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயா. நாம் தமிழ் மொழி வரலாறு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிஜிடிஆர் புக்கும் சரி, இது யூஜிசி நெட்டாக இருந்தாலும் சரி, செட்டாக இருந்தாலும் சரி, செட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்டாகக்கூடிய சிலபஸ் தான் மூணு எக்ஸாம்ஸுக்குமே இருக்குது. சரிங்களா? அதில் எந்த யூனிட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நான் உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம தற்கால தமிழ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம மூல நூல்களை படித்தாதான் கண்டிப்பாக தேர்வாக முடியும். அந்த அடிப்படையில் மூல நூல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் மொழி வரலாறுக்கு அடுத்து நம்ம மூலநூல் யூனிட் 1க்கு தேவையான மூலநூல் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போதும் அது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? நம்ம இப்போ தற்கால தமிழ் பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ் மொழி வரலாறில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 19, 20ஆம் நூற்றாண்டு தமிழ் பாடம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? பாருங்கள். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் நூற்றாண்டில் தென்னிந்திய கல்வெட்டுக்கள் படி எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் தான் தென்னிந்திய கல்வெட்டுக்கள் படி எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த வினா, திராவிட மொழியியலின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா கால்டுவெல் தாங்க. அவர் தான் திராவிட மொழியியலுடைய தந்தை என குறிப்பிடப்படுறாரு. அடுத்த வினா, பேராசிரியர் அகத்தியலிங்கம் தற்கால தமிழை டேஸ் என்று வழங்குகின்றார். வளரும் தமிழ் என்று வழங்குகின்றார். சரிங்களா? பேராசிரியர் அகத்தியலிங்கம் தற்கால தமிழை வளரும் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, டாக்டர் கு. பரமசிவம் அவர்கள் எழுதிய இக்கால தமிழ் மரபு என்ற நூலில் உரையாடலில் ஒளிமாற்றங்கள் என்ற இயலில் மிக விரிவாக ஆராயப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, பேச்சு தமிழில் நிகழும் ஒளி மாற்றங்களை பற்றி தான் டாக்டர் கு. பரமசிவம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்த நூலில்? இக்கால தமிழ் மரபுன்ற நூலில். எந்த இயலில் விளக்கியிருக்காரு அப்படின்னா உரையாடலில் ஒளி மாற்றங்கள் என்ற இயலில் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? விரிவாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறார். அடுத்து பாருங்க, ஓரினமாதல் அசிமிலேஷன், அதாவது ஓர் ஒளியனுக்கு முன்னரோ பின்னரோ வருகின்ற மற்றொரு ஒளியன் முந்தைய அல்லது பிந்தைய ஒளியனின் உச்சரிப்புக்கேற்ப மாறி வருகின்ற மாற்றத்தை தான் ஓரினமாதல்னு சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் முக்கியமான வினாக்கள், அதனால தான் நான் டெஃபனிஷனாகவே கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்க, முன்வழி ஓரினமாக்கம். அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒளியனுக்கு முன்னாடி வர்ற ஒளியன் பின்னாடி வரக்கூடிய வேறொரு ஒளியனோட மாறுபட்டுச்சு அப்படின்னா அதை முன்வழின்னு சொல்கிறோம். சரிங்களா? முன்னால் வருகின்ற, அதை வச்சே நீங்கள் சொல்லிக்கலாம். பின்னால் வந்துச்சு அப்படின்னா அதை பின்வழி ஓரினமாக்கம்னு சொல்லுவோம், ரெக்ரெசிவ். சரிங்களா? முன்வழி ஓரினமாக்கம்னா ப்ராக்ரசிவ் அசிமிலேஷன், அதாவது ஒரு சொல்லின் முன்னால் வருகின்ற ஒளியன்களுக்கு ஏற்ப பின்னால் வரும் வேறொரு ஒளியன் வேறுபடுமாயின் அதனை முன்வழி ஓரினமாக்கம் எனலாம். சரிங்களா? அடுத்து பின்வழி ஓரினமாக்கம், ரெக்ரெசிவ் அசிமிலேஷன், அதாவது ஒரு சொல்லில் பின்னால் வருகின்ற ஒளியனுக்கு ஏற்ப முன்னால் வரும் ஒளியனின் உச்சரிப்பு மாறுபடுமாயின் அம்மாற்றம் பின்வழி ஓரினமாக்கம் எனப்படும். சரிங்களா? பின்வழி ஓரினமாக்கம், ரெக்ரெசிவ் அசிமிலேஷன். அடுத்து தொடர்வழி ஓரினமாக்கம்னு ஒன்று சொல்கிறாங்க, அதாவது கண்டினியூயஸ் அசிமிலேஷன், அதாவது சொற்களில் அடுத்தடுத்து காணப்படுகின்ற ஒளியன்களில் ஓரினமாக்க மாற்றம் ஏற்படுமாயின் அதனை தொடர்வழி ஓரினமாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கண்டினியூயஸ் அசிமிலேஷன், தொடர்வழி ஓரினமாக்கம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முந்தையதுக்கும் பிந்தைய அந்த முன்வழி ஓரினமாக்கம் சொன்னேன் இல்லையா, அதுக்கும் எடுத்துக்காட்டு இருக்குது. அதை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன். சரிங்களா? ஏன்னா இது தொடர்வழி ஓரினமாக்கம் எழுதும்போது தான் இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான்
தொடர்வழி ஓரினமாக்கத்துக்கு வந்து நான் எடுத்துக்காட்டு கொடுத்துட்டேன் டக்குன்னு. இதுக்கு வந்து அதாவது முன்வழி ஓரினமாக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேள்விக்கு வேள்விக்கி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. கத்திக்குங்கிறது கத்திக்கி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பின்வழி ஓரினமாக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செண்பகம் அப்படிங்கிறது செம்பகம் அப்படின்னு மாதிரி இருக்குது. வன்சினம் அப்படிங்கிறது வஞ்சினம் அப்படின்னு மாதிரி இருக்குது. 80 அப்படிங்கிறது 80 அப்படின்னு மாறி இருக்கு. நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், சரிங்களா? அடுத்து தொடர்வழி ஓரினமாக்கம் பாருங்கள். சொற்களில் அடுத்தடுத்து காணப்படுகின்ற ஒலியன்களில் ஓரினமாக்கம் மாற்றம் ஏற்படுமாயின் அதனை தொடர்வழி ஓரினமாக்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நன்சை அப்படிங்கிறது நஞ்சை, புன்சை அப்படிங்கிறது புஞ்சை அப்படின்னு மாறி இருக்கு, சரிங்களா? அடுத்து சங்ககால சொற்கள் வந்து சில கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து சங்ககால சொற்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுதான், சரிங்களா? இப்போ இன்றைய தமிழில் வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது, சங்ககால சொற்களாக மட்டும்தான் இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். பாருங்கள், அடு அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். இடு அப்படின்னா தயார் செய். சூல் அப்படின்னா ஆலோசி. அமர் அப்படின்னா ஆசைப்படு. ஊரு அப்படின்னா கர்ஜி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இதெல்லாமே வந்து இன்றைய தமிழில் காணப்படுவதில்லை. அடுத்தது பாருங்க, இன்றைய தமிழிலும் காணப்படும் சங்கத்தமிழ் கூறுகள். மேலே உள்ளது வந்து பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்தில் மட்டும் இருந்த சொற்கள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்றைய சங்க காலத்துலேயும் இருந்துச்சு, இன்றைய தமிழ்லையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? என்னென்ன கூறுகள் அப்படின்னா ஆண், பெண், ஆறு, காலை, மாலை, உழு, நெய், ஓடு, கான், சரிங்களா? அடுத்து பக்க எண் 231 232 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த ஆண்பால் பெண்பால் விகுதியாக என்ன இருந்தது அந்த 19 20ஆம் நூற்றாண்டுகளில் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் கடைசியாக இணைச்சிருப்பேன் அந்த புத்தக பக்கத்தை. நம்ம வந்து இறுதியாக பார்க்கலாம் அதை, சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். சிறப்பு பெயர்கள் டேஸ் உருபு ஏற்பதில்லை. சிறப்பு பெயர்கள் வந்து என்ன செய்கிறது கிடையாது, பன்மை உருபை வந்து ஏற்பது கிடையாது. அடுத்த வினா, பொதுப்பெயரில் சில பன்மையை ஏற்பதில்லை, அதன் அடிப்படையில் டேஸ் டேஸ் என பிரிக்கப்படுகிறது, சரிங்களா? பொதுப்பெயரில் சில என்ன செய்கிறது கிடையாது, பன்மையை ஏற்கிறது கிடையாது. அதனால் அதை எப்படி பிரிக்கிறாங்க, எண்ணப்படு பொருள், அதாவது கவுண்ட் நவுன், பையன், வீடு இந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த நம்ம எண்ணப்படு பொருள்னு சொல்கிறோம். திரட்டு பெயர், அதாவது திரட்பெயர், குவான்டிடேட்டிவ் நவுன், அதாவது இந்த எண்ண முடியாதது தான் நம்ம திரட்டுனா அந்த தொகுப்பு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் திரட்டு, சரிங்களா? அதை வந்து நம்ம எண்ண முடியாது. அப்போ எண்ண முடியாததை தான் நம்ம திரட்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். பால், காற்று இதெல்லாமே அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த வினா பாருங்க. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக இட்டு வழங்கும் இன்னொரு பெயரை டேஸ் என்று அழைக்கிறோம். பதிலீடு பெயர் என்று அழைக்கிறோம், சரிங்களா? இட்டு வழங்கும் பெயர் வந்து என்னது, பதிலீடு பெயர். அடுத்ததா பக்க எண் 237 வந்து இணைச்சிருக்கேன், அதுவும் நம்ம இறுதியாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மழையால் குளம் நிறைந்தது. எவ்வகையான வேற்றுமை அப்படின்னா காரண வேற்றுமை, கேஸ்வல் கேஸ். மழையால் குளம் நிறைந்ததுங்கிறது ஒரு காரண வேற்றுமை. அடுத்து ஆவது, ஆம் என்ற ஒட்டுக்களை எண்களுடன் இணைப்பதன் மூலம் டேஸ் உருவாகின்றன. என்ன உருவாகுது அப்படின்னா ஆர்டினல்ஸ், அதாவது எண்ணடை அப்படிங்கிறது உருவாகுது. ஆவது, ஆம் என்ற ஒட்டுக்களை எண்களோட, எண்ணு பெயர்களோட, இரண்டாவது, மூன்றாவது, இரண்டாம் வகுப்பு, இப்படி எண்ணு பெயர்களோடு இணைக்கிறோம் இல்லையா, அப்படி இணைக்கும் போது எண்ணடை வந்து உருவாகுது. அடுத்து பாருங்க, ஓரொற்று பெறுவது டேஸ் என்றும் ஈரொற்று பெறுவது டேஸ் என்றும் மேலை நாட்டார் தாங்கள் எழுதிய இலக்கணங்களில் பாகுபடுத்தி உள்ளனர், சரிங்களா? ஓரொற்று பெறுவது வந்து மெல்வினை, வீக் வெர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரொற்று பெறுவதை வல்வினை, அதாவது ஸ்ட்ராங் வெர்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், மேலை நாட்டார், அவங்க எழுதிய தங்களுடைய இலக்கணங்களில் பாகுபடுத்தி வச்சுருக்காங்க.
அடுத்து பாருங்க, குற்றியலுகர ஈற்றுச் சொற்களை நடுவினை அதாவது மிடில் வெர்ப் என்று ஆக்கியவர் யாரு அப்படின்னா போப் தான். குற்றியலுகர ஈற்று சொற்களை நடுவினைன்னு சொன்னது யாரு? போப். அடுத்த வினா, எந்தெந்த வினைச்சொற்கள் எந்தெந்த கால இடைநிலைகளை பெறும் என்ற அடிப்படையில் தமிழ் வினைச்சொற்களை 12 வகைகளாக பகுத்தவர் யாரு அப்படின்னா கிரால் தாங்க. இவருடைய வகைப்பாட்டை தான் அனைவருமே ஏற்றுக்கொண்டு உள்ளனர். சரிங்களா? எந்தெந்த வினைச்சொற்கள் எந்தெந்த கால இடைநிலைகளை பெறும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தமிழ் வினைச்சொற்களை 12 வகையாக பகுத்தவர் தான் கிரால். போப் எப்படி பிரிச்சிருக்காருன்னு பாருங்க. செயப்படு பொருள் குன்றிய வினை, செயப்படு பொருள் குன்றா வினை அப்படின்னு பிரிச்சிருக்காரு. ஆர்டன் அப்படிங்கிறவர் வினைச்சொற்களில் முடியும் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு 7 வகையாக பிரிச்சிருக்காரு. விஸ்கர் இந்த குமாரசாமி, பேராசிரியர் அகத்தியலிங்கனார் இவங்க 3 பேருமே 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க அந்த வினைச்சொற்களை. சரிங்களா? அது கிராலோடது தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வானொலி தமிழில் டேஸ் நிலை காணப்படுகிறது. வானொலி தமிழில் 2 வழக்கு நிலை காணப்படுகிறது. சரிங்களா? என்னென்னு பாருங்க, உயர்மொழி வழக்கு, பேச்சு மொழி வழக்கு. இப்போ உயர்மொழி வழக்குனா என்னென்ன அப்படின்னா செய்தி அறிக்கை, அறிவிப்பு, பேச்சு. பேச்சு மொழி வழக்குனா உரையாடல், பேட்டி, நாடகம். இதெல்லாம் தான் பேச்சு மொழி வழக்கில் அமையும். அடுத்து பாருங்க, மொழி வளர்ச்சியினை அறிய பயன்படும் அடிப்படை அளவிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 3. சரிங்களா? 3 என்னென்ன அப்படின்னா எழுத்துருவாக்கம், நிலைபெயராக்கம், புதுமையாக்கம். எழுத்துருவாக்கம், நிலைபெயராக்கம், புதுமையாக்கம். இந்த 3 அடிப்படையில் நம்ம மொழி வளர்ச்சியினை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வினா பாருங்க, பத்திரிகை தமிழை நன்கு அறிவியல் அடிப்படையில் ஆராய்ந்து டேஸ் என்றொரு நூலை எழுதியவர் தங்கமணியன் ஆவார். என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா பத்திரிகை தமிழை ஆராய்ஞ்சு பத்திரிகை தமிழ்னு நூல் வெளியிட்டிருக்கிறார். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த வினா, தமிழ் செய்தி இதழியலில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் யாருன்னா திருவிக்கா. இப்போ தமிழ் செய்தி இதழியலில் பெரும் புரட்சி பண்ணது யார் அப்படின்னா திருவிக்கா தான். அவர் தான் மேடை பேச்சிலையும் வருவார். சரிங்களா? அப்போ திருவிக்கா நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இதழியல் உலகில் திருவிக்காவின் காலம் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தேசபக்தன் காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான வினா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதழியல் உலகில் திருவிக்காவுடைய காலத்தை தேசபக்தன் காலம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து திருவிக்கா தமது தலையங்கங்களை டேஸ் என்கிறார், எழுத்து பேச்சு என்கிறார். அவரே சொல்லிக்கிறார் தன்னுடைய தலையங்கங்களை எப்படி சொல்கிறாரு? எழுத்து பேச்சு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பத்திரிகை துறையில் எளிமையாக்கத்திற்கு சான்றாக திகழ்வன சீபா ஆதித்தனார் எழுதிய டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். நாள் தாள் அப்படிங்கிறதும் எழுத்தாளர் கையேடு அப்படிங்கிறதும் சீபா ஆதித்தனார் எழுதியிருக்கிறாரு. அவர் அது எதுக்கு சான்றாக இருக்குது? பத்திரிகை துறையோட எளிமையாக்கத்திற்கு சான்றாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இப்போ புத்தக பக்கங்களுக்கு போயிடுவோம். இதில் நான் முக்கியமாக உங்களுக்கு இதில் காட்டணும்னு நினச்சது ஆண்பால் விகுதி, பெண்பால் விகுதி தான். சரிங்களா? ஆண்பால் விகுதியாக எது இருக்குன்னு பாருங்கள். அன், ஆண், வன், காரன். திருடன், செவிடன், அரசன், குயவன், வேலைக்காரன், வீட்டுக்காரன். இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சது தான். பெண்பால் விகுதியாக என்னென்ன இருந்திருக்கு? அல், தி, ஆத்தி, சி, காரி, வி. இதெல்லாமே என்னது? பெண்பால் விகுதிகளாக இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகளும் நமக்கு இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள். பலர்பால் விகுதியாக என்னென்ன இருந்திருக்குன்னு பாருங்கள். அர், அர்கள், வர், வர்கள், மார், மார்கள் இருந்திருக்கு. அடுத்து கல் விகுதி தனியாக இருந்திருக்கு. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஒன்றன்பால் விகுதி, ஒன்றன்பால் காட்டும் ஒட்டுக்களை தமிழ் பெயர் சொற்களில் காணப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பலவின் பால் விகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கும் அக்ரிணை பெயர்களை தான் நம்ம பலவின் பால் பெயர்களாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து உயர்வு ஒருமை பெயர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் இதில் இருந்து வினாக்கள் எடுக்கலை. நீங்கள் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 237வது பக்கம் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு முழுமை பதிலீடு பெயர்கள் அதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது, இன்னும் வேறு பக்கங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பாடத்துக்கான பிடிஎஃப்பும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.